மக்களே எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். நீங்க நலமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. செகண்ட் லவ் அப்படின்ற ஷோ விஜய் டெலிவிஷன் டிஸ்னி பிளஸ் டாட் ஸ்டார்ல இந்த வாரம் லான்ச் ஆக போகுது. ஜூலை 13 அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருவோம். 2வது ப்ரோமோல 1.25 செகண்ட்ல ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ரோமோவை பார்த்த உடனே என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அந்த ப்ரோமோல காட்டப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே உடைச்சு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீகோட் பண்ணி பேச போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நபர்கள் அதிகம். அதையும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்றது நேற்றே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு வில்லா இருக்கும். அந்த வில்லால பார்த்தீங்கன்னா 6 ஆண்களையும் 6 பெண்களையும் எடுத்துட்டு போய் ஷோக்குள்ள போட்டுருவாங்க. அப்படி போட்ட உடனே இதுல இந்த 12 பேருமே முன்னாடி காதல் பிரேக்கப் ஆனவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, அதுல ஃபெயிலியர் ஆனவங்கள தான் இந்த 12 பேரும். ஆனா அந்த 12 பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஷோவோட டேக் லைன் என்ன தெரியுமா? ரியாலிட்டி ஷோ அபவுட் ஃபைண்டிங் த லவ். அந்த ரியல் லவ்வை ஃபைண்ட் பண்றதான். ஸோ அதனால செகண்ட் லவ் யார் அந்த செகண்ட் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே போட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் டைமிங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. டைமிங்கை சொல்லிடுறேன். ஸோ திங்கள் முதல் வெள்ளி வரை 10:30 மணிக்கு, சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு. ஓகே, வீக்கெண்ட் ஷோ அப்படின்ற மாதிரி. எத்தனை மணி நேரம் இந்த எபிசோடு இருக்குன்னா, மினிமம் இந்த ஷோ பிக் பாஸ் ஷோ மாதிரி 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ள அந்த எபிசோடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதை கேட்டிருந்தீங்க. அதையும் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். 45லேருந்து 1 ஹவர். இப்போ அந்த ப்ரோமோக்குள்ள போவோமே, ஏன்னா மெயினான சம்பவமே இந்த ப்ரோமோல தான் இருக்குது மக்களே. ஃபர்ஸ்ட் வில்லாக்குள்ள என்ட்ரி 12 பேர் அனுப்புறாங்க. அப்ப முதல்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் இந்த ஷோவோட ஹோஸ்ட். தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட்டையும் தாண்டி டைலாக், அந்த ப்ரோமோட டைலாக், இந்த வீட்டையும் தாண்டி உங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த 2 ரிங்ஸை 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஐ மீன் என்னன்னா, எப்படி அந்த பேரிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே 6 பாய்ஸ் 6 கேர்ள்ஸ் அப்படின்ற இல்லை 6 பாய்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, 6 பாய்ஸ் உள்ள எடுத்துன்னு உட்கார வச்சிடறாங்க போல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேலா தனித்தனியாக இன்ட்ரோ கொடுப்பாங்க போல. ஸோ அதுல எந்த கேலுக்கு எந்த பாய் பிடிக்குது, இல்லை பாய்க்கு எந்த கேலை பிடிக்குதுன்ற மாதிரி அந்த இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அந்த இம்ப்ரெஷன் செக்மெண்ட்டே ஒன்று நடக்கும் போல. அதன் மூலியமா 6 பாய்ஸையும் 6 கேர்ள்ஸ் கூடயும் பேரப் பண்றாங்க. ஸோ அந்த பேரிங் செக்மெண்ட் ஃபர்ஸ்டே நடக்குது. ஸோ இனிஷியலாக 6 பாய்ஸ் நிற்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸை வர வச்சு பேரிங் நடக்குது. இதோட க்ளூ ஆல்ரெடி அந்த முதல் ப்ரோமோலேயே விட்டுருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த க்ளூவை கனெக்ட் பண்ணுறேன். ஒரு விஷயம், இப்போ எல்லாருமே ஜோடியை சேர்ந்துருவாங்களா? ஜோடி சேர்ந்த உடனே இந்த ஜோடியோட இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் 2 பேர் ரிங்கை மாற்றிக்குங்க. ஸோ எல்லாரும் ஒரு கப்பலாக மாறி இருப்பாங்க, அவங்க ரிங்கை மாற்றிக்கணுமா. அப்படி ஒவ்வொரு கப்பல் பேர் பண்ணும்போது ஒவ்வொரு செக்மெண்டா பேரிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரிங்கை வச்சு பேர் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் 2 பேரை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்ல ஒயின் கிளாஸை வச்சு அதுல ஜூஸை வச்சாங்களா இல்லை இதை வச்சா சரக்க வச்சா தெரியல, அந்த இடத்துல ஒரு பேரிங் நடக்குது. அதுவும் அந்த ப்ரோமோல தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அந்த இனிஷியல் செக்மெண்ட்லேயே. இன்னொருத்தர் போட்டோ ஷூட், போட்டோ எடுப்போம்ல அப்படின்ற மாதிரி போட்டோ ஷூட் மூலயமா ஒரு பேரிங்கு. இன்னும் 2 பேர் இந்த ரோஸ், பிங்க் கலர் ஒரு ரோஸ் கொடுத்து அதை 2 பேரும் மாற்றி ஒரு பேரிங் நடக்குது. இன்னொன்று கேண்டில் லைட் டின்னரிங்ல ஒரு பேரிங் அங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி 6 கப்புள்ஸுக்கும் 6 விதமான பேரிங் நடக்க போது. 6 விதமான ஸ்பாட்ல அவங்களுக்குன்னு ஒரு சில பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி கனெக்ஷன் உருவாக்குறாங்க. இனிஷியல் டைலாக். அடுத்து 2வது டைலாக் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்றது அந்த ப்ரோமோல கேட்கணும். செகண்ட் லவ், இந்த பியூட்டிஃபுல்லான ஷோ எப்படி இருக்கும் தெரியுமா, எப்படி இருக்க போது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களே மேடம். அந்த டைலாக் முன்னாடி நீங்க அந்த ப்ரோமோல போய் இந்த டைலாக்கு முன்னாடி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும். ஜஸ்ட் ஒரு 5 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸை பார்த்தாவே உங்களுக்கு இந்த ஷோ எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதுல முத்தமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி விஷுவல்ஸுமே அதுல காட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்க ஆங்கிளும் உட்கார்ந்துட்டு இருக்க போஸும் அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க போய் அந்த 5 செகண்ட் அந்த டைலாக், இந்த செகண்ட் லவ் ஷோ பியூட்டிஃபுல் ஷோ எப்படி இருக்க போது தெரியுமா அப்படின்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கன்றாவிகளோட தான் இந்த ஷோ இருக்க போகுதுன்றது. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இது செகண்ட் லவ் ஷோ கிடையாது, ஒரு 18+ ஷோ அப்படின்ற ரேஞ்சில் தான் போக போகுது. பேசாமல் 18+ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க.
ஏன்னா அப்படிதான் பிக் பாஸே வந்து விஜய் டெலிவிஷன் பிக் பாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி காமிச்சு நிறைய பேர் அப்செட் ஆகி கடுப்பாகி போனதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு போன சீசன் நடந்தது. நிறைய 18+ வந்துச்சு. இப்போ இந்த ஷோலையுமே இந்த ப்ரோமோலயே எப்படி காட்டுறீங்கன்னா, ப்ரோமோல வர்றது சின்ன சின்ன பிட்டே அப்படி இருக்குதுன்னா, அப்ப அந்த படத்துல என்னென்னலாம் இருக்க போகுது, அந்த இதுல என்னென்ன சம்பவங்கள் இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுல இந்த ஷோ வந்து 5 வாரத்துக்கு மேல நடக்க போதான். எல்லாமே ஷூட் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஷூட் எப்படின்னு. ஆல்ரெடி இந்த ஷூட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சது தான். அதை தான் நமக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு வெளியே வருது. ஏன்னா அந்த ப்ரோமோ வரும்போது வெளியே அந்த ப்ரோமோ கீழே வந்து அதுல அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண நபர்கள் எல்லாம் கமெண்ட் போட்டுருக்காங்க, இது போட்டிருக்காங்க. இதுலயே தெரியலையா அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஆட்கள் இருக்காங்கன்ட்டு. அடுத்து மூணாவது, அடுத்து ரம்யா கிருஷ்ணன் மேமோட இன்னொரு டைலாக் வருது. 1 வீக்குக்குள்ள, எப்படி 1 வீக்குக்குள்ள உங்களோட டிசிஷனை இவங்க கூட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி டைமிங் கொடுக்கணும். ஏன்னா இனிஷியலா 6 பேரையுமே 6 பேர் கூட மேல் அண்ட் ஃபீமேல் கூட பேர் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா செட் ஆகாதான்றத நீங்க 1 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அந்த 1 வாரத்துல நீங்க டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுல வந்து யார் யாருக்கு யார் கூட மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி நடக்கும் போல இருக்கு. இதுல வேற மோனிஷா அந்த அரண்மனை கிளியில நடிச்சாங்களே, அவங்க பேசலான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேன், ஜாலியா வந்து பேசிட்டு இருப்பா, நீ என்ன கூப்பிட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டைலாக் வேற வருது. இது சரி, ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, அடுத்து காதல் புறாவான ஸ்ருதிகா இருக்காங்களா, குப்பீட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சில கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஐ மீன் கேம்ஸ் எப்படின்னா, அங்க உள்ள இருக்கிற அந்த 6 கப்புள்ஸ் இருக்காங்களே, அந்த 6 கப்புள்ஸ்குள்ளேயே மாத்தி மாத்தி கேம்ஸ் வரும் போல இருக்கு. அதுல நிறைய பிட்ரையல் நடக்கிறதுக்கான கோத்து விட்டு காதல் வேலையை பார்க்கணும்ல, அது சிறப்பான வேலைகள் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக்ஸை வச்சு ஒரு கேம் நடக்குது. அது அந்த பிளாக்ஸுக்கு நடுவில் 1 2 3 4ன்ற மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க. அதுல 2 கப்புள்ஸ் வேற இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து இந்த ஷூஸை வச்சு இதை வச்சு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அவர் ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்கை பண்ணும் போல. அதுல அவங்களோட கோஆர்டினேஷன், வைபு இதெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் வைக்கிறாங்க போல. 2வது ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு இது வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஒருத்தனுக்கு காதை மூடிட்டே பாட்டு போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் லிப்சிங்க் மூலியமா அவங்க சொல்றது கரெக்டா இல்லையா, அவங்க கத்துறது உங்க காதுல கேட்குதா இல்லையான்ற மாதிரி இன்னொரு டாஸ்க்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹைடிங் கேம். அதில் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இவங்க சொல்றதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்றாங்க. ஐ மீன் அந்த வெக்கால் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து சில பல விஷயங்களை எடுக்கிறது ஒன்று. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்குள்ள போயிட்டு ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு அங்க ஸ்ருதிகா பல கேள்விகள் கேட்பாங்க போல. அந்த கேள்விகளுக்கு அந்த கப்பிள்ஸ் கரெக்டா ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதில் அவங்க பதில் சொல்லணும். அதுல தான் இந்த வீணான்ற ஒரு நபர் வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கேம்லாம் எனக்கு விளையாட பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு வர்றதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. சரி, இதெல்லாம் கூட விடுங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்தது பாருங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் லவ்வர் ஆகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எவனா இருந்தா கூட லவ்வரா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அந்த வீணான்றவங்க தான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள 5-6 பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் பேசுவாங்க. அதுல யார் கூட வேணாலும் நான் கனெக்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கனெக்ட் ஆகிறதால அங்க பொசிஷனஸ் இது வந்து யார் கூட வேணாலும் கனெக்ட் ஆகும்போது இதுல உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து கனெக்ட் ஆனா ஓகே. ஆனா ஃபீலிங்ஸே இல்லாம நான் வேணுத்துக்கிட்டே போய் கனெக்ட் ஆனா அது எப்படி சரியா இருக்கும்னு தெரியல. அது எந்த விதத்துல கரெக்டா செட் ஆகும்னு தெரியல. போக போக தான் தெரியும். இதுல குறிப்பா ஒவ்வொரு கப்பல் கிட்டயும் ஒவ்வொரு பேட்ச் இருக்கு போல. அந்த பேட்ச் கட்டி இருந்தா நீங்க அவங்களோட இது மேட்ச்ல இருப்பீங்க. இல்ல அந்த பேட்சை கைட்டிட்டா மேட்ச் இன்னொருத்தருக்கு போய் கட்டிட்டா அவங்க கூட மேட்ச்ல இருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பேட்சை கைட்டி வேற பக்கத்துல ஆர்ஜே பிராவோ பிக் பாஸ் சீசன் 7 வைல்ட் கார்டு என்ட்ரியான ஆர்ஜே பிராவோ கிட்ட கொடுக்குறாங்க. ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து இது நடந்து முடியுதா, திரும்ப ஸ்ருதிகா வராங்க. அங்க ஒரு கோல்முட்டி வேலை பார்த்தாங்க பாருங்க ஸ்ருதிகா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, வேற ஒண்ணு சொல்லுவாங்க, அதை நான் இங்க சொல்ல விரும்பல. ஓகே, தினேஷை தாண்டி வீணா கூட உங்களோட கனெக்ஷன் டெவலப் பண்ண முடியுமா? எப்படி தினேஷ்ன்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் கிட்ட வீணாவோ அவங்க கூட ஒரு கனெக்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு கூட ஒரு நல்ல வைப் இருக்கு, அவங்க கூட ஒரு நல்ல இது இருக்கு. அதை தாண்டி மூணாவது பர்சனை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையன் கனெக்ஷன் உண்டாக்குறதை விட நீ ஒரு கனெக்ஷன் பெருசா வந்து உண்டாக்க முடியுமா? அதை நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? போது அவரு நான் பண்ணுவேன், என்னால முடியும், எனக்கு திறமை இருக்கு, இந்த மாதிரி திறமைகள்லாம் நான் பல வாட்டி பண்ணது மேடம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. மேடம்
ஸ்ருதிகா உங்க பேரை நீங்களே டேமேஜ் பண்ணுவீங்க போல. இந்த ஷோல நீங்க கமிட் ஆனதே ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அதை போக போக நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்களோ அப்படின்றது இந்த ஒரு விஷயம் மூலியமா தெரியுது. நீங்க உங்க குப்பீடுக்கான வேலையை பாக்குறீங்க, ஆனா அது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு. ஆனா நான் சொல்லல மக்களே, நீங்களே புரிஞ்சுக்குங்க. அடுத்து இன்னொரு டைலாக் வராங்க. யாருன்னா இந்த பிரியங்கா அப்படின்ற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு பர்சன் ரியல் லவ் காமிச்சா ஃபேக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ கேமரா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட போக முடியுமா? ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க போல. அவங்களுக்கு தெரிஞ்ச நபரை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க, இல்லை அவரு க்ளோஸான நபரே வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க உள்ள வெளியே வந்து அவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க போல. ஆனா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? வெளியே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இங்க எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிட்டு எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற மாதிரி டைலாக் சொல்றாங்க. அப்போ அந்த பிரியங்காவோட சம்பந்தப்பட்ட நம்பர் யாரா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஷோ பார்த்தாதான் நமக்கு தெரியும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, எமோஷனல். இன்னொரு பக்கம் எமோஷனல் அட்டாச்மெண்ட். இதுல என்னன்னா பீட்ரைல் இருக்கும். எமோஷனலா நிறைய பேர் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸை சொல்லும் போது ஏமாத்துறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. இன்னொருத்தர் இருக்காரு, யுஎஸ்ஏல இருந்து வந்த இந்தியன். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஃபோன் காலில் ஒரு செக்ஸி டாக்ஸ் பேசலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சார் இது அந்த ஷோ இல்லை சார். நீங்க அங்கிருந்து வந்து இங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்க தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா மக்களே? அந்த ஷோவா, அந்த ஷோல இப்படி பேசணும்ன்றார். இது வந்து கண்டிப்பா அந்த சீன்ஸ் நான் அந்த 5 நிமிஷம் கிளிப்ஸுக்கே சொன்னேன் 18+ கொடுத்துடணும்னு. இப்படிலாம் பேசினா கண்டிப்பா 18+ சர்டிபிகேட்டே போடணும் போல இருக்கு. என்னடா விஜய் டிவி, நீங்க நிஜமாவே விஜய் டிவியா இல்ல டேஷ் டிவியா அப்படின்றத நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த ஷோ மூலியமா ப்ரூவ் பண்றீங்க போல இருக்கே. அடுத்து இன்னொரு பக்கம் எவனையும் நம்பாதன்ற மாதிரி மோனிஷா டைலாக்லாம் சொல்றாங்க. கடைசியில எவனையும் நம்பாதன்னு சொல்ற மோனிஷாவே போயிட்டு ஐயோ 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 ஐயோன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க ஒரு விஷுவல்ஸ்ல. இவ்வளவு தைரியமா வீரவசனம் பேசின மோனிஷா ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்க விஷுவல்ஸை பார்த்தேன். என்னம்மா நீ அவளை பேசிட்டு கடைசியில காலில் போய் விழுந்துருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல. கடைசியா 2 பேரையும் பிடிச்சிருக்கு, ஆனா எங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குன்ற மாதிரி முடிச்சுட்டு 12 பேரு ஒரு வில்லா, இதுல கனெக்ஷன் யார் உண்மையான கனெக்ஷனை இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 10 செகண்ட் ஒரு சில காட்சிகள் போட்டாங்க பாருங்க. அந்த காட்சிகள்லாம் பிரமாதமான காட்சிகளா இருக்கலாம். அந்த மாதிரி காட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு கண்டிப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸுக்கு எப்படி நிறைய வியூவர்ஸ் வந்து கடுப்பாங்கினாங்களோ, இந்த ஷோவை பார்த்து கடுப்பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மக்களே. அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் நீதி வேண்டாமா, இல்லை ஒரு அளவு வேண்டாமா அப்படின்றது கூட தெரியாம நாங்க இந்த ஷோக்கு வந்திருக்கோம். அந்த ஷோக்கு என்ன பண்றோமோ தரமா சிறப்பா பண்ணி தரோன்றத ஒவ்வொரு கப்பலும் இதுல யாரா பெஸ்ட்ன்னு பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு. இதுல அவங்க பெஸ்டா வாங்குறாங்களா இல்ல ஒஸ்டா வாங்குறாங்களான்றது போக போக தெரியும். எதையும் வெளிப்படையா சொல்லவும் முடியல. அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே இப்படிலாம் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இது ப்ரோமோ 2, அந்த 1 நிமிஷம் 25 செகண்ட்ல நடக்கிற சம்பவங்கள் தான். ஓகே, அதுல விஷுவல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிருக்கீங்க எடிட்டர், பார்த்து எடிட் பண்ணிருக்காப்ல. அவரால் நிறைய விஷயங்கள் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அதையும் மீறி காமிச்சதே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் இருந்திருக்கும் போல. அடுத்து இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டாங்க இல்லையா? அதுல வந்து எப்படின்னா ரெட் சிக்னல்ல இருக்கவங்களை கிரீன் சிக்னல் ஆக்குறதும், காதல் இதுல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து 4 பெண்களை வச்சு அது வேற மாதிரி மாத்துறதும் அப்படின்ற மாதிரி அந்த ஷோக்கான இன்ட்ரோ ப்ரோமோ. அதை ரோஸ்ட் பண்ணலாம் வேணாம். அந்த செகண்ட் ப்ரோமோவும் சரி. இதுல பல கேள்விகள் இருந்ததுல. டெய்லி 1 மணி நேரம் ஷோ, இது எல்லாமே முன்னாடி ஷூட் பண்ண ஷோ. ஐ மீன் கரண்ட் லைவ் கிடையாது. பிக் பாஸ்க்கு முன்னாடி நேற்று நடந்து நீ டெலிகாஸ்ட் ஆகும்ல பிக் பாஸ்ல, அது கிடையாது. இது ஆல்ரெடி இந்த ஷோ முன்னாடியே ஷூட் பண்ணி ஒரு ப்ராசஸ்ல இது முன்னாடியே ஷூட் பண்ணி முடிஞ்சதா இருக்கும். இல்ல இப்போ வந்து கரண்டா வந்து ஒரு 2-3 வாரம் நடந்து இருக்கலாம். முன்னாடியே ஷூட் பண்ண ஷோல 3 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அடுத்து இப்போ ரிமைனிங் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் தெலுங்குல மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற ஷோ வந்து நடந்துச்சு. அது 3 வாரத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை தொடங்கிட்டு 3 வாரம் அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த கேட்டகரியில இது போறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஷோ வந்து 5 to 6 வாரம், 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துக்கு மேல இந்த ஷோ போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருகிறது. ஸோ இந்த ஷோவில் இருக்கிற பல கண்டென்ட் வந்து நம்ம கலாய்க்கிறதுக்கும் ரோஸ் பண்றதுக்கும் என்ன ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த ஷோவை நம்ம டெய்லியும்
பார்த்துட்டு வச்சு செய்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு விடைபெறுகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. இந்த ஷோவை பேசி பேசி வேர்த்துலாம் ஊற்றி போகுது. பாய் கைஸ்.